திருமங்கலம் வந்து ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பத்தி இங்க கண்டிப்பா பதிவு பண்ணி. தேனி கம்பம் பாத்தீங்கன்னா எஸ்டி ஜக்கையன் எக்ஸ்எம்பி, இவர் ஒரு செல்வாக்கான மனிதர். அந்த இடத்துல நடிகை கௌதமி ஆல்ரெடி வந்து ஒரு 4 மாசமா அங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல சீட்டு தரப்படும் சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததாலே என்னமோ அந்த அம்மா இறங்கி வேலை செய்யற மக்கள் கூட பார்க்க முடியுது. அடுத்தபடியாக விருதுநகர் சாத்தூர்ன்ற தொகுதியில MSR ராஜவர்மன்ற நபர் போட்டிடுறாரு. முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி. சோ மாஃபா பாண்டியராஜன் எங்க போனான்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டத்துக்கு திருப்பி நிக்க போறதா தகவல். அருப்புக்கோட்டை தொகுதியில வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் நிக்க போறதா தகவல். அடுத்தபடியா விருதுநகர்ல திருச்சுழி என்ற இடத்துல ரவிச்சந்திரன் அவர்கள் நிக்க போறதாக தகவல். சோ இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா திருவாடனை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நிறைய பேர் நின்று கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் மிஸ் ஆகும். இந்த தடவை திருப்பியும் வந்து KC ஆணிமுத்து அவர்களும் ஏற்கனவே பேசப்பட்ட திரு நலவிரும்பி அவர்களும் இந்த இடத்துல நிக்க போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஆத்தன்டிகேட்டா நியூஸ் 10 daysல வந்துடும். அடுத்தபடியா ராமநாதபுரம் மெயின் ஏரியால வந்து சாமிநாதன் அவர்களுக்கும் ராமநாதன் என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருக்கும் 2 பேருக்கான வெற்றி வாய்ப்பு. அடுத்தபடியா ராமநாதபுரம் முதுகுளத்தூர், இதுல வந்து 2 பேர் அகைன் முனியசாமின்னு ஒருத்தர், அப்புறம் 2வதா மலேசியா S பாண்டியன், இவர் எக்ஸ்-MLA கூட. இவங்க 2 பேர் யாருக்குன்ற ஒண்ணு கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. தூத்துக்குடி மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ST செல்லப்பாண்டியன் அவர்கள் செல்வாக்கான மனிதர், அவர் போட்டிடுறாரு. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம்ல பாத்தீங்கன்னா SP சண்முகானந்தம் அவர் போட்டிடுறாரு. கோவில்பட்டியில வந்து கடம்பூர் ராஜு, தென்காசியில சங்கரன் கோவில் தனி தொகுதியில VM ராஜலட்சுமி, இது அம்மா எக்ஸ் மினிஸ்டரும் கூட. அப்புறம் கடைநல்லூர் தனி தொகுதியில வந்து கிருஷ்ணமூர்த்தி MLA என்றவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படுது. தென்காசி மெயின்ல வந்து செல்வமோகன் தாஸ் பாண்டியன் எக்ஸ்-MLAக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்துல PG ராஜேந்திரன் எக்ஸ்-MLAக்கு திரும்ப வாய்ப்பு தரலான்றாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரம் இடத்துல இசக்கி சுப்பையா என்ற ஒரு MLAக்கு திரும்ப வாய்ப்பு. பாளையங்கோட்டை அங்கு பாத்தீங்கன்னா சுதா K பரமசிவம் என்ற இந்த நபருக்கு வாய்ப்பு. ராதாபுரம் தொகுதிக்கு மைக்கேல் ராயப்பன், இவர் எக்ஸ்-MLA கூட திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படலாம் சொல்றாங்க. கன்னியாகுமரி மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா தலவாய் சுந்தரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர், MLAவும் கூட திரும்ப ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதே கன்னியாகுமரி குளச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சை மால்ன்ற முன்னாள் அமைச்சர், இவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. பத்மநாபபுரம் தொகுதிக்கு வந்து நாஞ்சில் வின்சென்ட் எக்ஸ்-MP வந்து திரும்ப நாமினேட் பண்றாங்க.